ஹலோ கைஸ், நான் ஃபஸ்ட்டு ஒரு ஃப்ளைட் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா இண்டிகோ ஏர்லைனில் தான். ஒரு 3 மந்த்ஸ் பேக் வந்து இந்த எக்ஸ்பீரியன்ஸை நான் வந்து லைவ்ல பார்த்தேன். நல்லா இருந்துச்சு. ஒரு ஸ்மூத்தான ஒரு ட்ராவலாக இருந்துச்சு. அண்டு அது மட்டும் இல்லாமல் ஜூன் 12th அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏர் இந்தியா கிராஷ் ஆச்சு. அப்பவும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தது என்ன அப்படின்னா, இண்டிகோ வந்து லைக் ஒரு நல்ல ஸ்டாண்டர்டில் இருக்காங்க அப்படின்றத நிறைய பேர் பேசியிருந்து நான் கேள்விப்பட்டேன். பட் சடனாக இவங்க நேற்று பண்ண ஒரு விஷயத்தினால மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் இந்தியாவில் இருக்க நிறைய லொக்கேஷன்ஸ் லைக் டெல்லி, சென்னை, மும்பை இந்த ஏர்போர்ட்டில் வந்து நிறைய பேர் வந்து ஃப்ளைட் கேன்சல் ஆனதுனால அது பியூர் வந்து இண்டிகோவோட நெக்லிஜென்ஸ் தான். அவங்க வந்து நிறைய சாரி கேட்டிருக்காங்க, எல்லாமே ஓகே. பட் அந்த டைமில் வந்து நிறைய பிளான்ஸ் வச்சுருந்தவங்களோட நிலமை வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொஷின் மார்க்காக தான் இருந்திருக்கு. அண்ட் நிறைய இடத்துல ப்ராப்பரான கம்யூனிகேஷன்ஸ் கொடுக்கல அப்படின்றத சொல்கிறாங்க. அண்ட் இன்னும் சில பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அங்கே இருக்கவங்க லைக் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க கூடாது அங்கே இருக்க பீப்பிள் அப்படின்றாங்க. சாரி, அங்கே இருக்க பீப்பிள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். நம்ம இங்கேருந்து பார்த்துட்டே சொல்லலாம். பிகாஸ் அங்கே பெருசாக வந்து ஹியூமனுக்கு எதுவும் பாதிப்பு வரல. லைக் அவங்களோட டிலே ஆயிருக்கு தவிர பெருசாக அவங்களுக்கு எதுவும் பாதிப்பு ஆகலை, நம்ம சொல்லிக்கலாமே தவிர. அங்கே இருந்தவங்களுக்கு அங்கே எவ்வளோ பெரிய இம்பார்ட்டண்ட்டான மீட்டிங்காக இருக்கட்டும், இல்லை சில பேருக்கு வெட்டிங்காக இருக்கட்டும், சில பேர் வந்து அவங்களோட அப்பாவோ அம்மாவோ வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நிறைய கேசஸ் இருக்குது. ஒருத்தரோட ஒய்ஃப் வந்து அர்ஜென்ட்டாக வந்து அட்மிட் பண்ணியிருக்காங்க, அவங்கள பார்க்குறது டிலே ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் இருக்குது. லைக் பாதிக்கப்பட்டவங்களோட இடத்துலேருந்து பார்க்கும்போது பீப்புள் அப்படி தான் ரியாக்ட் பண்ணுவாங்க. பிகாஸ் தே ஹேவ் ஒரு பிளான், அவங்களுக்குன்னு ஒரு பிளான் வச்சிருக்காங்க. அந்த பிளான் வந்து கொலாப்ஸ் ஆகும்போது, அது ஒரு ஃப்ளைட் டிக்கெட்னால லைக் ஃப்ளைட் கேன்சல் ஆகுறதுனால இதுவாகும்போது கண்டிப்பாக வந்து கோபம் இருக்க தான் செய்யும். அது வந்து அக்செப்டபிள். இதுக்கு பின்னாடி என்னதான் நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, DGCA டைரக்டர் ஜெனரல் ஆஃப் சிவில் ஏவியேஷன் இவங்க தான் மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் சேஃப்டியை என்ஷூர் பண்ணுறாங்க ஆல் ஓவர் இந்தியாஸ் ஏவியேஷன். இந்த சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் தான் இவங்களுடைய மந்த்ராவே சொல்லலாம். ஸோ ஒட்டுமொத்தமாக எல்லா ஆக்சிடென்ட்ஸாக இருக்கட்டும், சின்ன சின்ன இதுலேருந்து பெரிய பெரிய பைலட் வரைக்கும் அவங்க எல்லாமே சேஃப்டியை கண்ட்ரோல் பண்ணுறாங்க டு என்ஷூர் ஒரு ஸ்மூத்தான ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். நான் முன்ன சொன்ன மாதிரி எல்லா ஏர்லைன்லையும் நம்ம ஏறுறதுக்கு முன்னாடி நம்ம திங்க் பண்ணுற ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, வெதர் இட் இஸ் கெட்டிங் டிலேட் ஆர் டிலே ஆனால் பிரச்சனை இல்லை, பட் கண்டிப்பாக எல்லா உயிரும் சேஃபாக போய் இறங்கணும். ஸோ அவங்களோட மெயினான கோல்மே அதே தான். அதுக்காக இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நியூ செட் ஆஃப் ரூல்ஸை கொண்டு வந்திருக்காங்க, FDTL. இந்த ரூல்ஸில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த FDTLல அவங்க மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பைலட்ஸ் எவ்வளோ நேரம் ஃப்ளை பண்ணணும், எவ்வளோ நேரம் டியூட்டியில் இருக்கணும், அண்ட் எவ்வளோ நேரம் வந்து பார்த்தீங்கன்னா லைக் நைட் டைம்ஸில் அவங்க வந்து லேண்டிங் பண்ணணும் அப்படின்ற விஷயத்துலேருந்து, அண்ட் வீக்லி வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு 48 hours ரெஸ்ட் இருக்கணும் அப்படின்ற ஒரு செட் ஆஃப் ரூல்ஸை வந்து இவங்க ஜான் மந்த் வந்து கொண்டு வந்திருக்காங்க லாஸ்ட் இயர் 2024. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஏர்லைன்ஸையும் கடைப்பிடிக்கணும். அதோடைய விளைவு தான் வந்து பார்த்தீங்கன்னா இண்டிகோவில் நடந்தது. அண்ட் அதில் இருந்த சில நெக்லிஜென்ஸ்னால தான் வந்து இந்த ஃப்ளைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேன்சல் பண்ணியிருக்காங்க. பிகாஸ் அவங்களுக்கு போதுமான பைலட்ஸ் இல்லை. இவங்க நியூ சேஃப்டி ரூல்ஸை அடாப்ட் பண்ணுறதுக்கான நெக்லிஜென்ஸ் தான் வந்து நேற்று நடந்த லைக் இந்த 2 days நடந்த ஃபுல் கேன்சலேஷன் ஆஃப் ஃப்ளைட்ஸ்க்கு பெரிய ரீசனே. அண்ட் இப்போ வந்து DGCA டெம்பரவரி ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் இன்னுமே மக்கள் வந்து நிறைய பேர் வந்து அவங்களுக்கான டிக்கெட்ஸ் ப்ராப்பராக வரல, அவங்களுக்கான ரீஃபண்ட் வரல அப்படின்னு நிறைய இஷ்யூ சொல்லியிருக்காங்க. பட் இருந்தாலுமே இண்டிகோ வந்து வி ஆர் சாரி ஃபார் தி இன்கன்வீனியன்ஸ் சொல்லிட்டு உங்களுக்கான பேமெண்ட்ஸ்லாம் கரெக்டாக வந்துடும், லைக் ரீஃபண்ட் ஆகிடும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம காமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.